புகழ். இயேசுவே உமக்கே நன்றி, இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு நாம் இறை வார்த்தை சிந்தனையிலே பங்கேற்போம். நல்லா பாடும், நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும், அவருடைய வல்லமை நாம் பெற்று நிரப்பப்படணும், அவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்படணும். எனவே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்பிக்கையோடு நாம் இந்த தியானத்திலே இறை நம்பிக்கையோடு பங்கேற்போம். அப்போ நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய அருள், ஆண்டுடைய ஆற்றல், ஆண்டுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அப்பா, எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்து பராமரித்து காப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பாவத்தினாலே விழுந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக உம்முடைய அன்பார்ந்த மகனையே எங்களுக்காக மனிதராக பிறக்கச் செய்தீரே. இயேசு என்று அவருக்கு பெயரிட்டு அவரை எங்களுக்காக கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் நோய்ப்பிணிகள், பசாசின் தொல்லைகள், மரணம் இவற்றின் மீது வெற்றி பெற எங்களுக்காக நீர்தாமே அவரை கல்வாரி மலையிலே பலி ஆக்கினீரே. சிலுவையிலே எங்களுக்காக உயிர் கொடுக்க செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுனுடைய இதய அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார், எங்களுக்காக தான் அவர் இரத்தம் சிந்தினார், எங்களுக்காக தான் அவர் சிலுவையில் உயிர் கொடுத்தார் என்று நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எனவே எங்கள் நம்பிக்கையை நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உம்மை நம்பும் எங்களை நீர் ஆசீர்வதியும். உமது மீட்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமது ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இயேசுவே, நீர் சிந்திய இரத்தம் வீணாய் போகாதபடி அந்த பரிசுத்த இரத்தமானது எங்களுடைய ஆலய பகுதி முழுவதிலும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படுவதாக. அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தம் பெறுவார்களாக, மீட்பு பெறுவார்களாக, மனமாற்றம் பெறுவார்களாக, மன்னிப்பு பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. அக்கினி இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய ஆற்றல் இறங்குவதாக. கொடுங்கப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த இடம் முழுதும் உம்முடைய ஆசீரால் நிரம்புவதாக. உம்மையே நம்பி உமக்காகவே வாழ்கிற எங்களை, உம்மை தேடி வந்த எங்களை நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கம் ஊற்றப்படட்டும், அன்பு ஊற்றப்படட்டும், உம்முடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கட்டும். தொடுவீராக, தொடக்க முதலாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை தொடுவீராக. உம்முடைய அருளால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய இரத்தத்தால் முத்திரையிட்டு காப்பீராக. இந்த தியான கூட்டத்திற்கு, தவக்கால சிறப்பு தியான கூட்டத்திற்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்தகார வல்லமைகள், இருளின் சக்திகள், வானவெளியில் உலவும் தீய ஆவிகள், இந்த கூட்டத்திற்கு எதிராக எழும்பி இருக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகள் அனைத்தையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையிலே, இறை வார்த்தையின் வல்லமையிலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம்.
ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே, இரத்தத்திலே, சிலுவையின் ஆற்றலினாலே, இறை வார்த்தையின் வல்லமையினாலே முத்திரையிடுகிறோம். ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும். உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய தூதரணிகள் பாளையம் இறங்கட்டும். நெருப்பு கோட்டை எழும்பட்டும். இரத்த கோட்டை எழும்பட்டும். தூதர்கள் எங்களுக்கு துணை செய்யட்டும். அன்னை மரி, புனித சூசையப்பர், மற்ற புனிதர்கள் எங்களுக்காக, எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கை புகழ், இயேசுவே உமக்கை நன்றி, இயேசுவே உமக்கை ஸ்தோத்திரம். லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, இயேசுவை ஆவியானவர் ஆட்கொண்ட பிறகு பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அந்த பாலை நிலத்தில் ஆவியானவர் அவருக்கு துணை செய்கிறார். இந்த தவ காலத்தில் ஆவியானவர் நமக்கு துணை செய்யணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கணும். அவருடைய வழி நடத்தலிலே நாம் இருக்கணும். எனவே ஆவியானவர் நம்மிலே செயல்பட வேணுமாய், தூண்டி எழுப்பப்பட வேணுமாய், அவரால் நாம் ஆட்கொள்ளப்பட வேணுமாய், அவரை நாம் அன்போடு வாங்க ஆவியானவரே, இயேசுவிற்கு உதவி செய்த, துணை செய்த ஆவியானவரே, அவருடைய சோதனை காலத்திலே, பாலை நிலத்திலே அவரை வழிநடத்த ஆவியானவரே, எங்களுக்கும் உங்களுடைய வழி நடத்துதல் வேணும், உங்களுடைய வழிகாட்டுதல் வேணும், உங்களுடைய துணை வேணும். நாங்களும் எங்கள் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறணும், பரிசுத்தம் பெறணும். எங்களுக்காக நீங்கள் எங்களோடு இருந்து துணை செய்யுங்க ஆவியானவரே என்று உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி, அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா என்ற பாடல் தாள் இருந்தால் முதல் பாடல் அதை எடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து பாட சேர்ந்து பாடி அந்த ஆவியானவருடைய ஆளுகையிலே நம்மை ஒப்பு கொடுத்து தியானத்தை தொடர்ந்து நாம் நடத்துவோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, துணையாளரே, தேற்றரவாளரே, நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவரே, வாங்க ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. பாடுவோம். அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. கரங்களை தட்டி, ஆவியானவரே, வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே, ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே, வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே, ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. பரிசுத்த நாம கொடுங்க ஆவியானவரே. பரிசுத்தமான கடவுளோடு நாங்கள் இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்தணும், எங்களை தூய்மைப்படுத்தணும். எங்களுடைய நாவு அசுத்தத்தையெல்லாம் பேசியிருக்குது, தீயதை பேசியிருக்குது. எங்களை அக்கினி போடுங்க. தூய நாவினை அருளை ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. நாவினை அருளை ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே,
வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. கொடுங்கப்பா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. இறுதி நாளிலே மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன்னு வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. அப்பா, அந்த வாக்குறுதி நிறைவேறட்டும். ஏசு அந்த வாக்களிப்பட்ட ஆவியானவர் எங்களை பெற்று தந்தாரே. ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டவரே, வாங்க எங்களை நிரப்புங்க, எங்களை முற்றிலுமாக உமக்கு சொந்தமாக்குங்க, உமது ஆலயமாக்குங்க, உம்முடைய கொடைகள் கண்ணிகளால் நிரப்புங்க. சோமார் யாவர் மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. அருட்கொடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே, அருட்கொடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. மீண்டும் அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாரும். கொடுங்க கொடுங்கப்பா, இயேசுவை கொடுங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க. ஆவியானவரே வாங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, உமது ஆட்களின்றி ஒண்ண முடியாது. ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் இயேசுவே 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 இயேசுவே. அப்பா அப்பா ஸ்துதிக்கிறோம் இயேசுவே இயேசுவே. ஆவியானவரை ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்க பாவங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பாவத்தை மன்னிங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க, நிரப்புங்க நிரப்புங்கப்பா. இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தம் படுத்துங்க. ஷபரா ஷபரா ஷபரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசோ ஏசோ இயேசுவே நன்றி நன்றி கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசோ இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே அசைவாடுங்க, உயிர் மூச்சை கொடுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழட்டும். வலுவற்ற நிலையில் துணை செய்பவரே, உயிரற்ற உடல்களை உயிர்ப்பிப்பவரே, துயருற்ற இதயங்களை மகிழ்ச்சி படுத்துபவரே, நிறைவுண்மையை நோக்கி வழி நடத்துபவரே, வாங்க அருள் மேகமே நிரப்புங்க, மூடிக்கொள்ளுங்க. உயிர் மூச்சை மீண்டும் உயிர்ப்பியுங்க. மகிழ்ச்சியே மகிழ்ச்சி கொடுங்க. எங்கள் அரணே கோட்டையே எங்களை காப்பாற்றுங்க. நெருப்பே தீமைகளை சுட்டறிங்க. ஊற்று தண்ணீரே பரிசுத்தப்படுத்துங்க. ஓபரான் மென்தன்றல் காற்றே உயிர் மூச்சே அசைவாடுங்க. எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் வெளிப்படுத்துங்க. மன மாற்றத்தை பாவ மன்னிப்ப கொடுங்க கொடுங்க. ஆவியானவரே ஊற்று தண்ணீரே கழுவி புனிதப்படுத்துங்க. பொங்கி வழியும் நீர் ஊற்றே பாய்ந்தோடுங்க. இந்த ஆலயம் முழுவதிலும் ஒவ்வொருவர் மீதிலும் அந்த தூய தண்ணீர் தூய தீர்த்தம் பாய்ந்தோடட்டும். மீ மோக்கரமி மீ மீக்கரமி ஓ தீபரமி. ஷபார் ஷபார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலலபலபல ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்வோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த தவ காலத்திலே 40 நாட்களிலே இப்போ ஒரு வாரத்தை கடந்துட்டோம். சென்ற புதன்கிழமை தவ காலத்தை தொடங்கி ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. இந்த தவ காலத்தில் தான் பல வகை சோதனையெல்லாம் ஏற்படும். சாப்பிடக்கூடாது, ஒரு சிந்தி இருக்கணும், சுத்தபோசனம் இருக்கணும். ஆனால் நம்மால் இருக்க முடியுமா? அப்போ தான் யாராவது மீன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, கறி சிக்கன் பிரியாணியாக இருக்கும். சாப்பிடலாமான்னு சோதனை வருமா வராதா? வரும். இந்த நேரத்தில் தான் நிறைய சோதனைகள் வரும். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யறதுக்கு ஆசையாக இருக்கும். பல சோதனைகள் ஏற்படும். பிள்ளைங்கள்லாம் தேர்வு எழுதுகிறாங்க, பிட் அடிக்கலாமா, தேர்வில் வெற்றி பெறணுமே, சோதனை வரும். எப்படியாவது காப்பி அடித்து வெற்றி பெற்றலாமான்னு சோதனை எப்படியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நமக்கு சோதனைகள்? பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்க்கையில் சோதனைனா என்ன? நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடு. நல்லதை செய்யலாமா அல்லது கெட்டதை செய்யலாமா அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அப்போ சோதிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். யார் சோதிக்கிறவன்? அழகைக்கு ஒரு பெயர் சோதிக்கிறவன், டெம்ப்டர். ஆங்கிலத்தில் டெம்ப்டர். அவனுக்கு வேலையே என்ன வேலை? நம்மளை சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது. நம்ம நல்லவங்களாக இருப்போமா அல்லது பாவத்தில் விழுந்துருவோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி நம்ம சோதனைக்கு உள்ளாக்கி கடைசியில் விழ வச்சுட்டு என்ன பண்ணிவிடுவான்? பத்தியா விழுந்துட்டீங்களே, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நீங்கள் நினச்சிங்களே அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவரே அந்த பொண்ணு பாவத்தில் விழுந்து யாருக்கு கோபம் வரும்? அழகைக்கு கோபம் வரும். என்ன நம்ம பற்றி பேசுகிறாங்களே, இயேசுவை பற்றி பேசுறதுக்கு அதெல்லாம் எடுத்த உடனே நம்மளை பற்றி பேசுகிறாங்களேன்னு அழகைக்கு கோபம் வரும். யார் நம்மை பாவத்தில் விழச் செய்வது? அழகை. சோதனைக்கு உள்ளாக்கி நம்மை பாவத்திலே விழச் செய்வது அதனுடைய வேலை. எனவே அதை தான் அது செய்யுது. அப்போ அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ இந்த தவ காலத்தில் இயேசுவிற்கு சோதனைகள் வந்துச்சா? ஏன் சோதனை? இயேசுவிற்கு சோதனை வந்துடுச்சு. மனிதர்கள் விலங்கை போலவர்கள். விலங்கை போல நமக்கும் பல வகை சோதனைகள் உண்டு. இப்போ இங்கே ஒரு 10 நாய் இருக்குன்னு வச்சிங்க, எலும்பு எடுத்துகிட்டு போட்டால் என்ன செய்யும்? அதுவும் கடிச்சிடும். அதுவும் போய் நிறைய சாப்பிடும். இன்னொரு நாயாக கடிக்கும். அது எடுக்கிறது மட்டும் கிடையாது, மற்ற நாய் விடாதா? அது எல்லாத்தையும் அதே சாப்பிடணும்னு நினைக்கும். எனவே அதுக்கு ஒரு சோதனை இருக்குது. என்ன சோதனை? நான் சாப்பிடணும், வேற மற்ற நாய் வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு சோதனை உண்டு. அதே போல் மனிதனுக்கும் சோதனை உண்டு. நமக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் ஏற்படும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் சோதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அழகை இருக்கிற வரைக்கும் சோதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சோதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டாலே சோதனை வந்துவிடும். ஆண்டவரால் நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லாதான் தப்பிச்சுக்குவோம். நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு கோபம் வரும்? அழகைக்கு கோபம் வரும். உடனே நம்ம எப்படியாவது வீழ்த்தி விடும். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இப்போ நாம் இயேசுவிற்கு பல சோதனைகள். அப்போ எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையில் நாம் இப்போ வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சுக்கிறவங்க வாசிக்கலாம், வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். நாம் வாசிக்க நீங்களும் சொல்லணும். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப யாருக்கு சோதனை வந்துச்சு? இயேசுவிற்கு. ஏன் இயேசுவுக்கு சோதனை? அவர் கடவுளுடைய மகனாயிருந்தோம், மானிட மகனாய் மனுமகனாய் இருந்தார். மனித உடல் அவருக்கு இருந்துச்சு. மனித உடல் இருந்தாலே சோதனை உண்டு. அப்ப மனிதர்களுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. இயேசு கடவுளுடைய மகனாயிருந்தோம், மனிதனாக பிறந்ததால் அவருக்கும் மனித இயல்பிலே சோதனை உண்டு. அதனால அவருக்கு என்ன நடந்துச்சு? சோதனை வந்துச்சு. சோதனை வந்து என்ன ஆனார்? துன்பப்பட்டார். துன்பப்பட்டு என்ன செய்தார்? அந்த சோதனையை மேற்கொண்டார். சோதனையிலே வெற்றி கொண்டார். கடைசியில் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதர சகோதரிகள் நாம இப்படி சோதனைக்கு உள்ளாகிற பொழுது அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு தேவை. இந்த உலகத்திலே உடல் வாழ்க்கையிலே சோதனையை மேற்கொள்ள நமக்கு யார் உதவி செய்கிறார்? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அந்த சோதனையை மேற்கொள்ள நம்மால முடியாது. நாம் வலுவற்றவர்கள். அப்ப நமக்கு துணை தேவை. இயேசுவினுடைய துணை நமக்கு தேவை, உதவி தேவை. அப்ப அவருடைய துணையோட உதவியோட அந்த சோதனையை நாம் மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சோதனைகள், பல வகை சோதனைகள் இந்த உலகத்திலே நமக்கு பல வகை சோதனைகள் ஏற்படும். என்ன சோதனை ஏற்படும்? இந்த உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்தை பார்க்குறப்ப கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போகிறப்ப என்ன வரும்? நிறைய கடை இருக்கும். சில கடையை பார்க்குறப்போ உங்கள் கடைக்குள்ளார நுழையணும் போல் இருக்கும். சில ட்ரெஸ் பார்த்த உடனே போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும் போல் இருக்கும். துணி வாங்கணும் போல் இருக்கும். நீங்கள் உடனே போவீங்க. நல்லா அழகாக இருக்கும். அந்த நேரத்தில் சரி எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கலாம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், சுற்றி சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு சோதனை வரும். வருமா வராதா? நல்ல சேரீ பார்க்குறப்ப பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதை வாங்கணும். காசு இல்லாட்டி போனாலும் எப்படியாவது வாங்கணும். சோதனை. அப்போ பாருங்க, அங்கே கடையில் இருக்கிறவங்க பொம்மையை வச்சு வச்சு நமக்கு சோதிக்கிறாங்க. அந்த பொம்மை நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்ல சேரீ கட்டிருக்கோம், நல்ல பேண்ட் ஷர்ட் டிஷர்ட்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்த உடனே எப்படி இருக்கும் நமக்கு? அந்த பொம்மை போல நானும் போட்டுக்கணும் இல்லையா? இப்படி ஒரு சோதனை. இந்த உலகத்தை பார்க்குறப்ப, உலக பொருட்களை பார்க்குறப்ப சோதனை வரும். இந்த சோதனை என்ன ஆயிடுதுன்னா, அதில் விழுந்துட்டோம்னா அது பாவமாக மாறிவிடுகிறது. அங்கதான் ஃபர்ஸ்ட் சோதனை. 2 சோதனையில் விழுவது பாவம். சோதனையில் விழாமல் எழுவது வெற்றி, சாதனை.
அப்ப இயேசு எந்த சோதனையிலையும் விழவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, பாவத்திற்கு தன்னை உட்படுத்தவில்லை. ஆனால் நாம் பாவத்தில் விழுந்துடுறோம், சோதனைக்குள்ளாகி பாவத்தில் விழுந்துடுறோம். அந்த பாவத்தால் நாம் ஆசீர்வாதத்தை இழங்குறோம், பரிசுத்தத்தை இழக்கிறோம், நல்ல வாழ்வை இழக்கிறோம். எனவே நாம் நல்லா இருக்க முடியல, நாம் பல விதத்தில் பாதிக்கப்படுகிறோம். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நாமெல்லாம் ஆதாம் ஏவாள் முதல் சோதனை யாருக்கு ஏற்பட்டது? ஆதாம் ஏவாள். என்ன சோதனை அது? பழம். என்ன பழம்? எனவே ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்ப சோதிக்கிறவன் அங்கு வந்தான். யாரு வந்தான்? சோதிக்கிறவன். அழகை வந்தது. அழகை வந்து பேசுது பாருங்க, பேசும், இப்படிதான் பேசும். பேசின உடனே ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப ஏவாள் என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, தோட்டத்தில் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்? சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குது. சாப்பிட்டா நாங்கள் செத்துருவோம். ஐயோ, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நீங்கள் கடவுளை போல மாறிடுவீங்க அப்படின்னு அழகை சொன்னது. அப்படியா, கடவுளை போல ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த பிசாசின் குரலுக்கு அந்த ஏவாள் செவி கொடுத்தாள். கடவுள் சொன்னதை நம்பல, அந்த அழகை சொன்னதை நம்பினாங்க. அப்போ அழகை சொல்றதெல்லாம் பொய், அழகை சொல்வது பொய், கடவுள் சொல்வது உண்மை. அப்போ அழகை சொன்னதை நம்பி அந்த பழத்தை தின்றார்கள். அப்போ அவர்கள் திறக்கப்பட்டன, பாவத்தில் விழுந்துட்டாங்க, அதோட பயந்து ஓடுறாங்க. அவங்களால கடவுளோடு இருக்க முடியல, பயம் ஆட்கொண்டுடுச்சு, தவிக்கிறாங்க. நல்ல அங்கே ட்ரெஸ்ஸுக்கும் கிடையாது, எனவே ஓடுறாங்க, பதுங்கிக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர், ஆதாம் ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவரே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே, உங்களை எங்கே என்னால் பார்க்க முடியல. ஆண்டவரே நாங்கள் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆடை இல்லை ஆண்டவர். ஏன் ஆடை இல்லை? நீங்கள் ஏன் விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டீங்களா? ஆண்டவரே நான் என்ன செய்யத்த ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த மனைவி தான் சாப்பிட சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆதாம் யாரு மேலே குறை சொல்கிறான்? மனைவி மேலே. நீங்கள் எனக்கு கொடுத்த மனைவி யார்? ஆண்டவராக கொடுத்தாரு. இவன் தான் கேட்டான், எனக்கு மனைவி வேணும், எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த மனைவி தான் ஆண்டவரே இப்படி பழத்தை சாப்பிட சொன்னா. நீ ஏம்மா அப்படி சொன்ன? நான் என்ன செய்யறத ஆண்டவரே, பாம்பு என்னை ஏமாத்திருச்சு. பாருங்க, ஒத்தொத்தராக குறை சொல்கிறாங்க. இதுதான் அழகை செய்கிற வேலை. உங்கள் வீட்டில் நல்லா தான் இருப்பீங்க, கணவன் மனைவி சந்தோஷமாக தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ளே பகையை உருவாக்கி சண்டை போட வைப்பது எது? அழகை. அழகை உங்கள் ரெண்டு பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தால் யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. என்னடா இவங்க ஜாலியாக இருக்கிறாங்களேன்ட்டு அது எப்படியாவது களை வெட்டி ஏதாவது தீமையை புகுத்தி உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே சண்டை சச்சரவை ஏற்படுத்தி பகையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியை எடுத்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்திலே அழகை நம்மை சோதிக்குது, பல வகை சோதனையை கொடுக்குது. நாம் அன்றிலிருந்து ஆதாம் ஏவாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நாம் வாழ்கின்ற வரைக்கும் இந்த அழகை நம்ம சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இயேசுவை சோதித்தது போல நம்மையும் சோதிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை கண்டுபாவிக்கணும். இயேசு என்ன செஞ்சாரு, அவர் சோதனைகளை எப்படி மேற்கொண்டாரு, அதை தான் நினைச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்ப அவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். நமக்கு உதவி தேவை, இயேசு உதவி செய்வார். இன்னும் கொரிந்தியர் முதல் திருமுகம்
10ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையிலே பவுலடிகள் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையிலே அவர் சொல்றார். பாருங்க என்ன சொல்லுகிறார், வாசிப்போம். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பாருங்க, நமக்கு கடவுள் இருக்கிறார். சோதனை, இப்ப இந்த சோதனை எங்கிருந்து வருது? சோதனை எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? சாத்தானிடமிருந்து தான் வருது. கடவுள்கிட்ட சோதனை வராது. கடவுள் நம்மை சோதிப்பவர் அல்ல, அதை நினைக்கணும். கடவுள் நம்ம சோதிக்க மாட்டார். எனவே ஆனா சாத்தானிடமிருந்து தான் சோதனை வருகிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப கடவுள் சில சமயம் சோதனையை அனுமதிப்பார், சோதனைக்கு நம்மை உட்படுத்துவார். கொஞ்ச காலம் நம்ம கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், கடவுளை நம்பி வாழ்கிற பொழுது நம்ம உண்மையா இருக்கிறோமா அல்லது பாதியிலே போயிடுவோமா என்றெல்லாம் ஆண்டவர் சில சமயம் அனுமதிப்பார். அந்த சோதனை அனுமதிக்கிற பொழுது அந்த நேரத்தில் நாம் உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், அந்த சோதனையில வெற்றி பெறணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப 2 வகை சோதனைகள். ஒன்று சாத்தானால் ஏற்படுகிற சோதனை, இரண்டாவது ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற சோதனை. கொடுக்கிற சோதனை அல்ல, அனுமதிக்கப்பட சோதனை. சாத்தானால் வருகின்ற சோதனை நம்மை கீழே தள்ளிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அனுமதிக்கின்ற சோதனை நம்மை மேலான வாழ்வுக்கு அழைத்து சென்று விடும், பரிசை கொடுக்கும். ஆண்டவர் சோதிச்சார்னா என்ன செய்வாரா? விடுபட வழி வகுப்பார், அதிலிருந்து எழுந்து நடக்க வைப்பார் அப்படின்னு பவுலடிகள் மிக அழகாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இப்போ நாம் இயேசுவை புகழ்ந்து பாடும். அவர் தான் நம்மோடு இருக்கணும், அவர் தான் நம்ம ஆசிர்வதிக்கணும், அவர் தான் தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கணும். எனவே இந்த இயேசுவின் பெயரை விண்ணக தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. சொல்லுங்க, விண்ணக தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் அரசர் அற்புதர் இயேசு. இயேசு 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 இயேசு. நான் பாடுவேன், நீங்களாம் பாடணும். விண்ணக தந்தை தம்மன்பு மகனுக்கு, பாடுங்க. விண்ணக தந்தை தம்மன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. பாடுங்க. வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவரும், விண்ணவரும் மன்னவர் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் ஆண்டவர் மீட்பர் இயேசு. என் அரசர் அற்புதர் இயேசு, என் அரசர் அற்புதர் இயேசு. இயேசு 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 இயேசு. விண்ணக தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் என்ன பெயர்? இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். இந்த பெயர் தான் நம்ம சோதனையிலிருந்து காப்பாற்றும். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை ஒரு பங்குக்கு போயிட்டு வந்தேன். போய் சிலுவை பாதெல்லாம் நடத்திட்டு மீண்டும் நான் இந்த ஆன்மீக மையத்துக்கு என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயம் ஆண்டவர் எழுப்புறார். அங்கே பக்கத்தில் பாரு அப்படின்றார். பக்கத்தில் பார்த்தா பேய் நிற்குது. நின்னோடனே என்ன பண்ணுறது? ஒரு பயமும் கிடையாது, கருப்பாக நிற்குது. அப்படியா, நிற்கிறியா? உடனே என்ன ஆண்டவர் சொன்னார், பேரை சொல்லுன்னார். இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளோதான் சொல்லிட்டு நான் மாட்டே தூங்கிட்டு அது போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். சோதிக்கிறவன் வருவான், வந்து நின்று பார்ப்பான், ஏன்டா என் கோட்டைக்கு வந்த, ஏன் என்னோட இருக்கிறவங்கள உன்னோட சேர்க்கிற, ஆண்டவர்கிட்ட ஏன் சேர்க்கிறேன்னு அதுக்கு கோபம் வரும். ஆனால் இயேசுவின் பெயரை சொன்னால் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான், இயேசுவின் நாமத்தில் போ. போமா போவாதா? போயிடும். அது சோதிக்க வருதுன்னா, அது சோதனையாக தெரியுதுன்னா, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் நீ என்ன சோதிக்காத போ அப்படின்னு சொன்னால் சோதனையை மேற்கொள்ள முடியும். இப்போ நாம் ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாட்டை பாடும். ஏஞ்சி நிற்கிறீங்களா? எழுந்து நின்று உற்சாகத்தோடு இயேசு பெயரை சொல்ல சொல்ல வல்லமை அவர் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். உற்சாகமா விண்ணக தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. எல்லோரும் விண்ணக தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவர் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. நல்ல கை உயர்த்தி. என் ஆண்டவர் மீட்பர் இயேசு. கை உயர்த்தி. என் அரசர் அற்புதரே. மீண்டும் என் ஆண்டவர் மீட்பர் இயேசு. என் அரசர் அற்புதர் இயேசு. இயேசு 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 இயேசு. வெக்கப்படக்கூடாது, கை உயர்த்தி. இயேசு 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 இயேசு. கை தட்டுவோம் நல்லா உற்சாகமா. எல்லா பெயரிலும் சிறந்த உயர்ந்த மேலான திருப்பெயர் இயேசு. எல்லா பெயரிலும் சிறந்த உயர்ந்த மேலான திருப்பெயர் இயேசு. அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்ட ஆற்றல் உள்ள பெயர் இயேசு. அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்ட ஆற்றல் உள்ள பெயர் இயேசு. என் ஆண்டவர் மீட்பர் இயேசு. என் அரசர் அற்புதர் இயேசு. எல்லோரும் என் ஆண்டவர் என் அரசர் அற்புதர் இயேசு. இயேசு 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 தந்தை தம் அன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. மேல கை தட்டணும், மேல கை தட்டணும்.
சாபம் நோய் பிணி நீக்கும் மீட்பளிக்கும் திருப்பெயர் இயேசு. பாவம் சாபம் நோய் பிணி நீக்கும் மீட்பளிக்கும் திருப்பெயர் இயேசு. சாவினை அழிக்கும் சாத்தானை ஜெயிக்கும் வெற்றியின் திருப்பெயர் இயேசு. சாவினை அழிக்கும் சாத்தானை அழிக்கும் வெற்றியின் திருப்பெயர் இயேசு. என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் அரசர் அற்புதரே. மீண்டும் என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் அரசர் அற்புதர் இயேசு. ஏசோ 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 ஏசோ. விண்ணக தந்தை தம்மன்பு மகனுக்கு வழங்கிய திருப்பெயர் இயேசு. விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவர் மண்டியிடும் திருப்பெயர் இயேசு. வாதை துன்பத்தை போக்கும் விடுதலை தரும் பெயர் இயேசு. தூய ஆவி அபிஷேகம் அனைத்தும் அருளும் திருப்பெயர் இயேசு. தூய ஆவி அபிஷேகம் அனைத்தும் அருளும் திருப்பெயரே. கரங்களை உயர்த்துவோம். என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் அரசர் அற்புதர் இயேசு. என் ஆண்டவர் மீட்பர் இயேசு, என் அரசர் அற்புதர் இயேசு. கரங்களை உயர்த்துவோம். ஏசோ 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 ஏசோ. ஹல்லேலூயா லூயா லூயா 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 ஹல்லேலூயா லூயா லூயா. எல்லாருமே கரங்களை உயர்த்துங்க. ஒரு கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய கையை பார்க்கிறார். வெற்றி கை நாம அசைக்கணும், அவரும் கரங்களை அசைக்கிறார். இயேசுவே நீங்க எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே. சோதனையை மேற்கொண்டவர், சோதிக்கப்படுவோருக்கு துணை செய்பவர், வலிமை தருபவர், வல்லவரா நீங்க இருக்கிறீங்க. நீங்க எங்களோட இருக்கிறீங்க, நாங்க நம்புறோம். எல்லாரும் கரங்களை அசைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே ஏசோ ஏசோ சோரி நீகரமா ஏசோ இயேசுவே இயேசுவே இயேசுவே. உங்களை நம்புறோம். நீங்க எங்களோட இருக்கிறீங்க. வழி நடத்துங்க, கற்றுக் கொடுங்க, வலிமை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஷபரா 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 லபா 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 அப்பரவா. ஸ்துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. கோடி நன்றி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கோடி நன்றி கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அமர்வோம். ஒரு முறை ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தோடு வந்தாங்க. அழுதாங்க. ஃபாதர், என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்கல, எனக்கு சாப்பாடு இல்லை, என்ன தங்கத்துக்கு இடம் இல்லை, நான் எங்கே போகிறதுனே தெரியல. ஆண்டவர் ஏன் தான் என்னை சோதிக்கிறார்? ஏன் தான் எனக்கு இவ்வளோ துன்பம்? ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் ஏன் வாழணும்? நான் செத்துடலாமான்னு நினைக்கிறேன், சாகணும் போல இருக்குது அப்படின்னு அவங்க துன்பத்தால், கஷ்டத்தால், வேதனையால்,
பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளாதால, சாப்பாடு இல்லாதனால வாழ்க்கையை வெறுத்து போய் நான் ஏன் வாழணும், நான் செத்து போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை. ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், ஏன் நான் கஷ்டப்படணும், நான் ஏன் துன்பப்படணும், ஏன் என் பிள்ளைங்க என்னை ஏற்றுக்கலை, எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லையே, இனிமேல் எதுக்கு வாழணும், நம்ம வாழ முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்க வேதனைப்பட்டு ஏன் நம்ம சாகக்கூடாது அப்படின்னு சோதனை. அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஆண்டவர் இருக்கிறார், அவரே பல துன்பப்பட்டார், அவரே பல கஷ்டப்பட்டார், அவருக்கு யாருமே கிடையாது, எல்லாருமே அவரை விட்டு ஓட்டாங்க, இருந்தாலும் அவர் யாரை நம்பினார், கடவுளை நம்பினார். அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறதுனால எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு இந்த சோதனையில துன்பத்துல வெற்றி உண்டு அப்படின்னு அவர் அந்த தந்தை மேல உள்ள அன்பினால நம்பிக்கையினால அவர் எல்லாத்தையும் தாங்கி கொண்டார். அப்ப கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோட இருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சு நான் வழி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆறுதல் பெற்று நம்பிக்கை பெற்று அவங்க போனாங்க. எனவே நமது வாழ்க்கையில பல பிரச்சனை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், அடுத்தடுத்த நோய் பிணிகள் வரும், பல பாதிப்புகள் வரும், சண்டை சச்சரவுகள், யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை வரும், என்னை யாரும் ஏத்துக்கலையே அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்பவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப சோதனைக்கு உள்ளாகி இயேசு துன்பப்பட்டார். நமக்கும் துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அப்ப இந்த சோதனையை நாம மேற்கொள்ளணும். இயேசுவிற்கு 3 வகை சோதனைகள். யார் கொடுத்த சோதனை? அலகை. பாலை நிலத்துல அவர் தவம் இருக்கிறாரு, அவருக்கு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு பாருங்க, அவர் தனியா ஜெபிக்க போறாரு, ஜெபிக்கிற வேலையில தான் சோதனை வரும். நீங்க எப்போ ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் சோதனை வரும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலான்னு கோயிலுக்கு போறேன், போறது முடியும் ஒருத்தர் வந்து நிற்கிறார், அவரு பேசுறாரு, அவரு டைம் வேஸ்ட் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா இன்னொருத்தர் ஃபோன் பண்றாங்க, அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க. போய் ஜெபத்துல இருக்கணும் அப்படின்னு போற நேரம் என்ன ஆகிடும்? சோதனை. ஏதாவது வேலை வந்துடும், அந்த நேரத்துல வேற ஏதாவது சிந்தனை. அழகு என்ன செய்யணும்? ஐயோ அந்த வேலை நீ செய்யல பாரு, அதை போய் செய்ய. இப்ப இங்க தியானம் வரணும், நீ ஏன் தியானத்துக்கு போற? நீ இன்னும் வீட்டில் சாப்பாடு செய்யலையே, நைட்டு சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செஞ்சுட்டு நீ 6 மணிக்கு போ. யார் சொல்லுவா? அழகு சாத்தான் சொல்லும். சில பேர் இன்னும் வீட்டிலே இருப்பான். நீ போய் இப்போ போற வெயில் நேரம் தானே, இந்த நேரத்தில் சீரியல் போயிட்டு இருக்குல்ல, இந்த சீரியலை பார்க்கறத விட்டுட்டு நீ வந்து கோயிலுக்கு போகலாமா? எது சோதிக்கும்? அழகை சோதிக்கும். நிறைய பேர் இப்போ சோதனைக்கு உள்ளாகி எங்க இருக்கிறாங்க? வீட்டில் இருக்காங்களா? ஃபாதர் சொல்லிட்டாரு எனக்கு தியானம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன செய்யணும்? பங்கு மக்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்திருக்கணும். எல்லாருமா வந்தாங்க? வரல. சோதனைக்குள்ளாய் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க கூட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அழகை அவங்க எல்லாம் கட்டி வச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஹalleluya. அப்ப இயேசு இப்படி தனிமையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய அருளை பெறணும், நல்லா எல்லாத்தின் மீது வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் தாமே ஜெபித்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அப்பதான் சோதனை, அந்த அழகை சோதனை கொடுக்குது. முதல் சோதனை என்ன சோதனை? என்ன சோதனை? பசி. அவருக்கு என்ன எடுத்துச்சு? பசி எடுத்தது. பசி எடுத்தது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சாத்தானுக்கு தெரியும். உங்களுக்கு பசி எடுக்கிறது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். என்ன சாப்பாடு கொடுக்கலாம், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து உங்களை வயிறை கெடுக்க வைக்கிறது சாத்தானுக்கு தெரியும். ஆனா அதுதான் சோதிக்கும். அப்ப அழகை சோதிக்குது, இயேசுவிட்ட சோதனை கொடுக்குது. அப்போ உடல், வயிறு இருக்கா எல்லாருக்கும்? வயிறு இருந்தால் சாப்பிட தான் வேணும். சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? வயிறு இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும். சில பேருக்கு வயிறே தான் கடவுள், சில பேருக்கு சாப்பாடு தான் கடவுள். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா
போதும், வேற எதுவுமே வானா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். அப்போ இயேசு பசி, அந்த பசியில் அப்போ ஏதாவது சாப்பிடணும். அப்போ அழுகை அந்த நேரம் கரெக்டாக வந்து என்ன சொல்லுது, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு வந்து இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடும். உங்கள்கிட்ட பவர் இருக்குது. என்ன இருக்குது? பவர். உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது, புதுமை செய்கிற பவர் இருக்குது. நீங்கள் இந்த கல்லை இப்போ உடனே அப்பமா மாற்ற முடியும், எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட அந்த பவர் இருக்குதுன்னு எது சோதிக்குது? அழகை. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இந்த கல் எப்படின்னாவா மாறும்? அப்பமா மாறும். அப்பமா மாறின உடனே நீங்கள் நல்லா சாப்பிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு யாரும் சாப்பாடு போடுற வேலையே கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு வேலையே கிடையாது. வேறு யாரும் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போகணுன்னு வேலை கிடையாது. நீங்கள் மாடனே ஜெபம் பண்ணலாம், கல் அப்பமா மாற்றி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பவர் நம்மளுக்கு அடித்தா என்ன பண்ணுவோம்? ஃபாதர் ஜாலியாக இருக்கும். அதுவும் இப்போ கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாதில்ல, அதனால் இது பயங்கரமாக இருக்கும் ஃபாதர். வீட்டில் இந்த பெண்கள்லாம், இளம் பெண்கள்லாம் அம்மா சாப்பாடு செய்ய கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ எதுவும் கற்றுக்கிறதே கிடையாது. நான் அப்புறம் போய் பார்த்துக்கிறேன்ட்டு கல்யாணம் பண்ண பிற்பாடு ஒரு தோசை சுட தெரியாது, ரசம் வைக்க தெரியாது. அப்புறம் மொத்துவான், மொத்துற போய் மூணு இருக்கும். வீட்டில் ஒழுங்காக கற்றுக்கிட்டு வந்தது நல்லா இருந்திருக்கும். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அங்கே போய் அடி வாங்குறப்ப தான் புத்தி வரும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் சோதனையாக இருக்கும். இப்படி ஒரு பவர் இருந்தால் அப்பப்போ கல்லை மாற்றி மாற்றி ரொட்டியாக மாற்றலாம், சப்பாத்தியாக மாற்றலாம், தோசையாக மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றி வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கலாமே நினைக்கிறீங்களா? இந்த பவர்லாம் இப்படி செய்யக்கூடாது. நமக்காக எந்த ஒரு புதுமை செய்யும் வரத்தையும் பயன்படுத்த கூடாது. இயேசுவிற்கு அந்த சோதனை. அப்போ இயேசு நினச்சதானே செய்யலாம். இந்த பேய் சொல்லுதில்ல, வேணும்னே அப்பா அம்மா மாற்றி காட்டும், சாப்பிட்டு பார்ப்போம், செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் இயேசு செய்யவில்லை. முதல் சோதனை, ஆதாம் ஏவாளுக்கு வந்த முதல் சோதனை சாப்பாடு தான், பழம். எனவே அந்த பழத்தை சாப்பிடணும். எனவே அந்த சோதனையில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இங்கு இயேசு அந்த சோதனையிலே வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப கடையில் பார்த்தா உங்களுக்கு கிண்டர் ஜாய், நிறைய சாக்லேட் இருக்கும், லேஸ் இதெல்லாம் இருக்கும், நிறைய பிஸ்கட்லாம் கடையில் வச்சுருப்பாங்க. பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? டேய் சூப்பராக இருக்குடா, ஏய் என்னடா பண்ணுறது, ஏய் கடைக்காரன் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறான், சைஸை தூக்கிட்டு போயிடலாமா? வருமா வராத சோதனை? வரும். சில பசங்களுக்கு ஸ்கூல்லேயே சோதனை வரும். பக்கத்தில் அவன் 2 பேனா வச்சுருப்பான். அவன் நைஸாக பார்க்காத நேரத்தில் ஒரு பேனாவை இவன் பேனா வாங்கிக்குவான். பிரைஸ் தி லார்ட். திருடுறதுக்கு சோதனை வருமா வராதா? சில பேர் இந்த திருவிழாவுக்கெல்லாம் போவாங்க, கடத்தெருவில் வளையல் கடைலாம் வச்சுருப்பான். வளையல் இது என்ன வேலை வேலைன்னுட்டு கீழே பையில் போயிட்டே இருக்கும் வளையல். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோதனை எப்படிலாம் வந்துடும், எப்படிலாம் நம்மளை அழகை எடுத்துரு திருடிக்க, அவன் ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லும். இப்படிலாம் சோதனை வரும் பாருங்க. அப்போ இயேசுவுக்கு இந்த உடல் சார்ந்த சோதனை, சாப்பாட்டில் ஒரு சோதனை, அந்த சோதனையை மேற்கொள்ளணும், நம்மளை அடக்கணும். அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஃபாதர் இன்னைக்கு பிரியாணி இங்கே பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கும் மைண்டு, ஐயோயோ அங்கே காலி ஆகிடுமா, காலி ஆகிடுமா? சில பேர் எழுந்துச்சி ஓடுறான், போடா ஃபாதரை அப்புறம் பேசத்தை கேட்டுக்கலாம், போய் அதை போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். வருமா வராதா? வரும். பாருங்கள், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் சோதனை. இந்த சோதனையை மேற்கொள்ளும். நமக்கு அன்றாடம் இது சோதனை ஏற்படும். தவ காலத்தில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நல்ல சூப்பராக மீன் வாசனை அடிக்கும். என்னடா அது வழக்கமாக கொடுப்பாங்களே, இன்னைக்கு வேறு தவக்காலம் ஆயிடுச்சு, ஆன்ட்டி ஒரு மீன் சாப்பிட்றீங்களா? ஐயோ என்ன செய்யுது, எங்களுக்கு தவக்காலம் தான் இருந்து மீன் தானே சாப்பிட்றோம், சாப்பிடலாமா? சோதனை வரும் தான். எனவே சில சமயங்களில் மனதை, ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். சோதனைக்கு உட்படுத்துவது ஆசைகள், பல வகையான ஆசைகள். இந்த ஆசையினால தான் மனிதன் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்படுகிறான். பல ஆசை மனசுல வந்துடுது.
அந்த ஆசை அதிகமாயிடுச்சுன்னா அதில் விழுந்துடுறோம். சாப்பிடணுன்னு ஆசை, குடிக்கணும்னு ஆசை. நிறைய பேர் ஆண்கள்லாம் ஏன் எந்த சோதனை விழுகிறாங்க? பாட்டல் சோதனை பார்க்குறாங்க. பாண்டிச்சேரிக்கு வந்தாலே எல்லாருக்கும் சோதனை வரும். பாண்டிச்சேரிக்கு வர்ற ஆண்களுக்கெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா வச்சிங்கன்னா அவங்க மனசில் அந்த கல்யாணம் பெருசே கிடையாது. எந்த பாரில் உட்காரலாம், எங்கே போய் தண்ணி அடிக்கலாம். இந்த ஒரு சோதனை வருமா வராதா? வந்துடும். ஏன்னா வந்துடும். நான் சில சமயம் வெளியெல்லாம் போவேன், பிரசங்கம் வைக்க போகிறப்ப எங்கேருந்து வரீங்க ஃபாதர்னு சொல்லுவான். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். வாயை திறப்பான். என்னடா வாயை திறக்கிறான்னு பார்ப்பான். ஃபாதர் பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்க ஃபாதர், அங்கே கிடைக்குமா ஃபாதர்? கிடைக்குமாவா? அங்கே தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த கடையை பார்த்தா தானே சோதனை வரும். போய் பாட்டில் பார்க்க தான் சோதனை வரும். அதையும் பார்க்கணும். அது ஏதோ பாட்டில் எண்ணெய் வச்சுக்கிறாங்க, தண்ணி வச்சுக்கிறாங்க, போயிட்டே இருக்கணும். அங்கே தான் சரக்கு வச்சுக்கிறான்னு நினச்சோம்னாக்க மனசில் வந்துடும். வந்து அடுத்தது அது எப்படி வாங்கலாம், எந்த சரக்கு சூப்பராக இருக்கும், எதை குடித்தா கிக்கு ஏறும். கிக்கு ஏறிச்சுன்னா ஒன்றை கிக்கு அடித்து தான் தள்ளிடுவான். குடிக்கிறவன் எல்லாரையும் மற்றவங்க மிதிக்கிறாங்களா இல்லையா? மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஏன் சோதனையில் விழுந்து மதிப்பு மானத்தை இழக்கணும்? அப்போ நாம் யோசிக்கணும். குடித்தா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, மனைவி மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் மதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க குடிக்கிறவங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர்? குடிகாரன். அப்பா வந்தாலும் குடிகாரன் தான், கணவனாக இருந்தாலும் குடிகாரன். பார்த்தீங்களா, உங்கள் பேரே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட சூப்பர் பேர் வாங்கிறதுக்காக இப்படி குடிக்கணுமா? எப்படி அழகை என்ன பேரை கெடுக்குது பாருங்க. நல்ல பெயர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆரோக்கிய சாமின்னு கொடுத்துருக்கிறார். அப்போ ஆரோக்கிய சாமி போய் குடிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? குடிகாரன். அந்த குடிகாரன் ஆரோக்கிய சாமி. எந்த ஆரோக்கிய சாமி? குடிகாரன் ஆரோக்கிய சாமி. இதுக்காக நம்ம உலகத்தில் இருக்கிறோம். வாங்கக்கூடாது, கெட்ட பேர் வாங்கவே கூடாது. அழகு இப்படியாக. அப்புறம் பசங்க திருடுறான். அந்த அந்தோணி திருடனாடா, அவன் திருட்டு போய்தான்டா திருடன். என்ன பேர் வருது? திருடன். அவங்க ஊக அந்தோணி சாமி பையனா? அந்த அந்தோணி சாமியே திருடுறவன். அவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படிடா இருக்கும்? திருடனா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பா வேலை செய்யறாராம், ஆபீஸ்ல வேலை செய்வார். இந்த பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரான். படிச்சுட்டு வந்த உடனே சாயங்காலம் அம்மா அடிக்கிறாங்க. ஏண்டி அவனை அடிக்கிற? ஏங்க இதை கேட்குறீங்க? ஸ்கூலில் திருடிட்டு வந்துட்டான். என்ன திருடுனா? பென்சில் திருடணும். பென்சில் திருடத்துக்கு போய் அடிக்கிறியே, சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ்லேருந்தே திருடிட்டு வந்திருப்பேனேன்னாராம் அப்பா. அப்பா யாரு? திருடன். புள்ள யாரு? திருடன். அம்மா யாரு? திருடி. புள்ள யாரு? திருடி. அவளாமா ஆகக்கூடாது. இந்த சோதனை மேற்கொள்ளணும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் வரும், ஆசைகள்லாம் வரும், கட்டளைகளை மீறக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அதெல்லாம் மேற்கொள்ளணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த சோதனையை மேற்கொள்ள சக்தி கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிமைகளாக இருந்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல மீன், நண்டு, நத்தை எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் அவங்கள எகிப்திலேருந்து விடுவிச்சு எங்கே இட்டுக்கிட்டு போயிட்டாரு? பாலை நிலம். 40 வருஷம் எகிப்தில் ஜாலியாக இருந்தாங்க, கொழுன்னு இருந்தாங்க, பாட்ட சாட்டமாக இருந்தாங்க. ஆனால் அடிமைத்தனம். அந்த அரசன் துன்புறுத்திட்டான், எனவே அடிமைப்படுத்திட்டான். அழறாங்க. ஆண்டவர் மோசேயை வச்சு அவங்களுக்கு அற்புதம் செய்து தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் கொன்று கடைசியில் அவங்கள விடுதலை பண்ணி அனுப்புகிறார். அவங்க பாலை நிலத்தில் நடக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன நினப்பு வந்துடுச்சு? எந்த நினப்பு? எகிப்தில் சாப்பிட்ட கறி, நண்டு, நத்தை எல்லா ஆசையும் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்போதான் அவங்களுக்கு வெறி பிடிச்சி போய், ஐயோ நல்லா சாப்பிட்டோமே, எதை வாங்கி சாப்பிட்டோம், இப்போ பார்த்தா அந்த பாலை நிலத்தில் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு மோசேக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அப்போ பாருங்க, அவங்களுக்கு உடல் சார்ந்த இந்த வயிறு சார்ந்த சோதனை வந்தது. நல்லா சாப்பிடணும்னு சோதனை வந்துச்சு. கடவுளோட இருக்கிறாங்க. இப்போ அந்த பாலை நிலத்தில் கடவுள் அவங்களோட பேசுறாரு, அவங்கள வழி நடத்துறாரு, நெருப்பு தூணா போறாரு, மேகமா வராரு, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு, கவனிச்சுக்கிறாரு. இருந்தாலும் அவங்க யாரை நம்பல? கடவுளை நம்பல. கடவுள் இருக்கிறாருன்னு அதை ஏத்துக்கல. அவங்க சாப்பாட்டை தான் நினைச்சாங்க, தங்களுடைய பழங்கால வாழ்வை தான் நினைச்சாங்க, அதை தான் கேட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. கொல்லிவாய் பாம்புகளை வச்சு கடிக்க வச்சுட்டார். கடிச்சு தான் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறமா மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார், ஆண்டவரே எல்லாரும் உங்க மேல பழி சொல்லிடுவாங்க, பாலை நிலத்துல சாகடிக்கிறதுக்கு ஆண்டவர் இட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, வேண்டாம் மன்னிச்சிடுங்க. என்ன செய்யணும்? நீ ஒரு வெண்கல பாம்பை செய்து நீ என்ன செய்யணும்? ஒரு கம்பத்திலே மாட்டி விடு. இந்த பாம்பால் கடிபட்டவங்க யார் யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவர்கள் எல்லாம் உயிர் பிழைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சோதனை வருகிற பொழுது யாரெல்லாம் இயேசுவை உற்று நோக்குகிறார்களோ அவர்களுக்கு உயிர் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்ப இயேசு கிட்ட இந்த அழகை கேட்ட பிற்பாடு இயேசு என்ன சொன்னாரு? கல் அப்பமா மாத்தினாரா? என்ன செஞ்சாரு? மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளால் வாழ்கிறார். கடவுளுடைய வார்த்தையால தான் வாழ்கிறார். அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை, மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். அப்ப நம்மளுக்கு வாழ்வு கொடுப்பது, உயிர் கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை தான், அதுதான் நமக்கு உணவு. கிறிஸ்தவர்களுக்கு உணவு கடவுளுடைய வார்த்தை. அதனால்தான் பூசைக்கு வரோம், இறை வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், உயிர் பெறுகிறோம், மீண்டும் நடக்கிறோம், மீண்டும் வருகிறோம். டெய்லி பூசை வைக்கிறாங்க, டெய்லி வாசகம் வாசிக்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், மீண்டும் நமக்கு வாழ்வு கிடைக்கிறது. கஷ்டத்தோட வரோம், ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறாரு, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம், மீண்டும் வாழ்வு பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒருவர் பல கடன் தொல்லை கடனாளிகளாம் வந்து நீ கடன் வாங்கினதை கொடுத்துருன்னு ரொம்ப துன்புறுத்திட்டாங்க. அவர் மனம் முடிஞ்சு போயிட்டார். மனம் முடிஞ்சு ஒரு காட்டு பகுதியாக போயிட்டே இருக்கிறார். எங்காவது போயிடலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம், வருத்தத்தோடு அந்த மனிதர் போயிட்டே இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் சாக நினைக்கிறார். அப்போ மேலே சத்தம் கேட்குது. ஒரு கோயிலில் இந்த புனல், இந்த சவுண்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர் சத்தம் வெளியில் கேட்குது. மகனே நீ அஞ்சாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன் கஷ்டத்துல நான் எனக்கு தெரியும், உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க என்னால் கூடும், நீ சாக துணியாதே, நீ எந்த துன்பத்தையும் உன்னால் தாங்க முடியும், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த மனிதர் சாக போக நினைச்சவர் அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி போயிட்டே இருக்கிறார். போடா, அங்கே ஒரு கோயில், அங்கே கோயிலில் எல்லா மக்களும் இருக்கிறாங்க, பிரசங்கம் ஃபாதர் வச்சுட்டு இருக்கிறார். இவரும் கோயிலில் போய் உக்காந்தார். உக்காந்துட்டு ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு இந்த சத்தம் வந்துச்சே, யார் பேசந்து, யார் சொன்னது? அப்படியே அந்த பூசையில் எல்லாரும் போல அவரும் உக்காந்தி ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பூசை முடிஞ்ச பிற்பாடு அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. அந்த ஃபாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்குறார். அப்போ கேட்குறார், ஃபாதர் நான் சாகணும்னு போயிட்டு இருந்தேன், ஏதோ இந்த ஒலிபெருக்கில் ஒரு சத்தம் வந்துச்சு, அது என்னோட பேசுறதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் தான் அங்கே பிரசங்கம் வச்சுருந்துருக்கிறீங்க, அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே வந்தேன், எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, ஆண்டவர் என்னோட இருக்கிறார், என்னை காப்பாற்றிட்டாரு, எனவே அவர் தான் என்னை அழைச்சி வந்தார், இன்னைக்கு நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்,
அந்த ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு மீண்டும் வாழ்வு கிடைச்சிருச்சு, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, சாக போன ஒருவரை ஆண்டுடைய வார்த்தை காப்பாற்றியது. அப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, வேதனை வருதா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். யாரையாவது படிக்க முடியல, யாரையாவது எடுத்து வாசிக்க வைக்கணும். அந்த வாசகம் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். வெளிநாடு ஒன்றிலே ஒருவர் செல்வந்தர், கோடீஸ்வரர், படுத்த படுக்கையாயிட்டார். படுத்த படுக்கையான சமயத்தில் அவர் உடல்நலம் போயிடுச்சு, இன்னும் சாக போறார். அவர் கோடீஸ்வரர், யாருக்கும் கொடுக்கறதே கிடையாது, ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டார், வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்கும் நிறைய கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட நிலையில இருந்த அவர்கிட்ட ஒரு சின்ன பெண் ஒருவர் போனாங்க. என்ன செஞ்சாங்க, ஐயா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க, என்ன செய்யத்துன்னு தெரியாம இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பைபிள் இருக்குது, இந்த பைபிளை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எப்பாவது தேவைப்பட்டா இதை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எதுக்குமா எனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஐயா வச்சிங்க, ஏதாவது ஒரு சமயம் உங்களுக்கு அது படிக்கணும் போல இருக்கும், அப்போ எடுத்து வாசிங்க, வாசித்த பிற்பாடு உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அம்மா, அந்த சின்ன பெண் போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஐயா சரி என்னதான் இருக்குதுன்னு எடுத்து பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது, ஏதோ அதை படிக்கிறப்போ ஒரு வாழ்வு கிடைக்குது, அதை படிக்கிறப்போ ஒரு சக்தி கிடைக்குது, யாரோ தன்னோட இருக்கிறது போல தெரியுது. எனவே அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை, உங்களிடம் உள்ளது எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நான் ஏன் ஏழைகள், என்னோட நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் யாருக்குமே கொடுக்கலையே, அப்போ நான் கொடுக்கணுமா? சரி இதில் சொல்கிற போல செய்யும்னு ஃபர்ஸ்ட் அன்னை தினம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்தோன்னே எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க, எல்லாரும் முகத்துலேயும் சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமான உடனே இவருக்கும் மகிழ்ச்சி, எல்லாரும் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சி, இவருக்கும் ஏதோ செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு செஞ்சுட்டார். சரி இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சு, இவருடைய உடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பாருங்க, இது வரைக்கும் கொடுக்காம இருந்த கொடுத்த உடனே அந்த வார்த்தை வேலை செய்யுது, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி கிடைக்குது, தன்னுடைய உடம்புல இருந்த பல வகை நோய் பிணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிச்சு. அப்புறம் இன்னும் ஊர்ல இருக்கிற மற்ற ஏழைகள்லாம் கொண்டு வர சொன்னார், அவங்களுக்கும் கொடுத்தார். இப்ப கொடுக்க கொடுக்க அவருக்கு சுகம் உண்டானது, எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, மீண்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, இன்னும் அவருக்கு இன்னும் சக்தி கிடைச்சிருச்சு. இப்ப அவர் பெரிய கோடீஸ்வரரா மகிழ்ச்சியோட இருக்கிறார். சுகம் இல்லாம வாழ்வு இல்லாம இருந்த அவருக்கு எது வாழ்வு கொடுத்தது? ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நாம பைபிள் வாசிக்கிறோமா? டெய்லி இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோமா? நாம வாழத்து யாரால? அப்பா அம்மாவாலையா? யாரால வாழுறோம்? இயேசுவால, ஆண்டவரால தான் நாம வாழுறோம், ஆண்டவரால தான் நாம இருக்கிறோம். திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை, அவராலே தான் நாம் வாழ்கிறோம், அவராலே தான் நாம இருக்கிறோம், அவரால தான் நாம இயங்குகிறோம். அப்ப நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், பைபிள் வாசிக்கணும். எனவே அப்படி இறை வார்த்தையை வாசிக்க தான் உங்களுக்கு கடவுளுடைய வாழ்வு, அந்த நிறை வாழ்வு கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும், ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்கும், எல்லா வகையான பிரச்சனைகள் நீங்கும். ஹல்லேலூயா. செய்யலாமா? அப்ப இந்த தவ காலத்துல என்ன முயற்சி எடுக்கணும்? பைபிள் படிக்கணும். ரொம்ப பேசுறீங்களா? மற்றவங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட பேசுவோம், ஆண்டவரோட பேசுறதுதான் ஜெபம். எனவே அவர் வார்த்தையை வாசிக்கணும், அவர் சொல்றத கேட்கணும், அதுதான் ஜெபம். கேட்கணும், நிறைய படிச்சுட்டு இயேசுவே என்னோட பேசுங்கன்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்க அவர் பேசுவார், உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இதான் சோதனை. முதல் சோதனை உணவு, உடல் சம்பந்தமான சோதனை.
ஆசைகள், இச்சைகள் எல்லாம் வரும். சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வரும். அடுத்தது யாரையாவது பார்க்கணும், பேசணும், ஆசை வரும். உடல் சோதனை. உடலுக்கு என்ன ஆசை தெரியுமா? யாரையாவது தொட்டுக்கிட்டே இருக்கணும். சின்ன குழந்தைங்க அம்மா விட்டு போவாங்களா? பிரியுமா பிரியாதா? ஒட்டிக்கிட்டே இருக்கணும். யாரு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்? அம்மா உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே வாலிப பொண்ணா மாறிடும். அப்போ என்ன ஆகிடும்? வேற ஆசை வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒட்டிக்கிட்டே இருந்தது, அடுத்து வேற எங்காவது ஒட்டணும்னு ஆசை வரும். யாரையாவது தொடணும்னு ஒரு ஆசை வரும். யார்கிட்ட பேசணும்னு ஆசை வரும். யார்கிட்ட கெட்டது செய்யணும்னு ஆசை வரும். வருமா வராதா? வரணும். அந்த சோதனை உண்டு. அந்த பையன் சூப்பரா இருக்கிறான்டி, எப்படி போறான் பாரு, எப்படி பைக் ஓட்டுறான் பாரு, எப்படி அழகா இருக்கிறான் அப்படின்னு பேசிக்குவோம் அந்த பொண்ணுங்கெல்லாம். பசங்க என்ன சொல்றான்? டேய் சூப்பர் ஃபிகருடா, சூப்பரா இருக்கடா மச்சி, சா பைக்கில் ஏற்றிக்கிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஏற்றிக்கிட்டு போனால் என்ன சூப்பராகும். போய் நேராக போய் 2 பேரும் வண்டியில் தான் மாட்டுவாங்க, பஸ்ஸில் தான் மாட்டிக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சான், எனக்கு பைக்கு வேணும், எனக்கு பைக்கு வேணும். ஏண்டா இன்னும் உனக்கு இன்னும் நல்லா வேலை செஞ்சுட்டு அப்புறம் பைக் வாங்கடா. இல்லை இல்லை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, பசங்கள்லாம் வச்சுக்கிறானோ, எனக்கும் ஒரு பைக்கு வேணும். சரி அப்பா வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்துட்டு ஐயாவுக்கு ஒன்றும் கைகால் புரியல, புது பைக் இல்லை. இவர் ஏற்கனவே ஒரு லவ்வர், இவருக்கு வேற லவ்வர் வேற. எதுக்கு லவ்வர்? படித்து முடிக்கல, இன்னும் ஒரு வகையும் எந்த வேலையும் செய்யலை, அதங்காட்டி லவ்வர். கட்டிக்கிட்டா சோறு போட கூட வக்கு இல்லை, லவ்வர் வேறு. இப்படி இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு, ஏய் வாடி பைக் வாங்கிட்டேன், சூப்பராக போயிட்டு வரோம், ஏற்றிக்கிட்டு போகிறார், ஜாலியாக போகிறாரு. மேதகு 100, 100, 120 ஃபுல் ஸ்பீடில் போனார். திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு லாரி வந்து அடிச்சு 2 பேரும் அவுட். சோதனை. என்ன சோதனை? பைக் சோதனை. ஏற்றிக்கிட்டு போனோம், என்ன ஆச்சு? பயிரே போயிடுச்சு, வாழ்வே போயிடுச்சு. இதெல்லாம் நடக்குது, நினச்சி பார்க்கணும். அப்போ நாம் சாகிறதுக்காக இருக்கிறோம், வாழறதுக்கு இருக்கிறோம். இப்படி அழகை நம்மளை சோதிக்கும். ஒரு பொண்ணு அவங்க அம்மா சொல்றாங்க, ஃபாதர் செல்போன் வாங்கி தரலன்னு சாப்பிட மாட்டேங்கிறான் ஃபாதர். என்ன வாங்கி தரல? செல்போன் வாங்கி தரலன்னு சாப்பிட மாட்டேங்கிறான் ஃபாதர். ஏமா? அது என்ன, எல்லா பிள்ளைங்களும் வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய டச் போனா வச்சிருக்குது. எங்க அம்மா எனக்கு ஒரு சின்ன போன் கூட வாங்கி தரல. அப்ப என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நினைச்சா போறாங்க. நீ கெடணும்னா உங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க இல்லையே, நீ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. நல்ல அப்பா அம்மா செல்போன் வாங்கியே தரமாட்டாங்க. நீ செத்து போனா போன்னு விட்டுடணும். செத்து போட்டோம். பாவம் செய்து சாவத்தை விட பாவம் செய்யாம சாவது மோட்சத்துக்கு போலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ரொம்ப அடம் பிடிச்சிருச்சு, செல்லு வாங்கி கொடுத்துட்டாங்க. பார்த்தா சேட்டிங் சேட்டிங் சேட்டிங், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, லூஸ் புக்கு எல்லாத்தையும் பார்த்துச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பேசுது, எவ்வளோ பேர்ட்டு பேசுது. கடைசியாக போய் எங்கே மாட்டுச்சுன்னா பொள்ளாச்சியில் மாட்டிக்கிச்சு. பிரைஸ் தி லார்ட். எங்கே போய் மாட்டுச்சு? பொள்ளாச்சி. ஃப்ரெண்டு எத்தனை பேரை சாவடிச்சுக்கிறானோ? 200 பிள்ளைங்களுக்கு மேலே. பார்த்தீங்களா? இந்த செல்ஃபோன் வச்சுக்கிற பொண்ணுங்களாம் எங்கே மாட்டுச்சு? பொள்ளாச்சி. போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு, எல்லாம் நிறையெல்லாம் செத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ அதனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? ஒன்று அப்பா அம்மா சொன்னாங்க, வேணான்னு சொன்னாங்க, சோதனை வந்துச்சு. அப்பா அம்மா சொல்றது கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்க நல்லா இருந்திருக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் கெட்டு போய், வீணா போய், உயிர் போய் எல்லாம் வாழ்வை இழந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சோதனை எதுல வருது? எதனால? அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நம்ம வாழ்க்கை அழிந்து விடும். அப்ப இயேசு அதான் சொல்றார். கல்லை கொடுத்துச்சு இல்லை இயேசு கிட்ட, கல்லை செல்போனை கொடுக்குது, பைக்கை கொடுக்குது, படம் டிவியெல்லாம் கொடுக்குது, ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குது, அழகை எல்லாரையும் கொடுக்குது. ஆனால் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கடவுள் சொல்கிறத தான் கேட்கணும், கடவுள் வார்த்தை பிரகாரம் நடக்கணும். அப்போ அந்த சோதனையில் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது, இயேசுவுக்கு அடுத்த ஒரு சோதனையை
அழகை கொடுக்குது. என்ன சோதனை? இந்த உலக அரசு அனைத்தையும் காண்பிக்கும். உலகத்தை எல்லாத்தையும் காடு. அந்த வீடு பாரு, அந்த அரண்மனையை பாரு, அங்க பாரு, இது எல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. சொத்து, ஆசைகள், பணம், பொருள், உடைமை, இந்த உலக அரசு எல்லாத்தையும் காட்டுது. இதெல்லாம் என் கிங்டம், என் ராஜ்யம், என் கையில் இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ என்னை வணங்கினா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். முதல் கட்டளை என்ன? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதா. வேறு கடவுள் இல்லை, வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, வேற எதையும் கும்பிடக்கூடாது. சாத்தானுடைய திட்டம் என்ன? கடவுளை கும்பிடக்கூடாது, கடவுள்கிட்ட மக்கள் போகக்கூடாது, அவர் ஆராதனை செய்யக்கூடாது. அதுலேருந்து தடுப்பு தான் அதனுடைய வேலை. அல்லேலூயா. அதை தடுத்துட்டு நீ என்ன கும்பிட்டீன்னா, சாத்தானை கும்பிட்டா, என்ன கும்பிட்டா உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு சோதனை நமக்கு ஒரு, இப்போ இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது, அங்கே ஒரு சாத்தான் இருக்குது. அந்த சாத்தான் சொல்லுது, நீ என்னை கும்பிட்டீன்னா இந்த குடத்துல எல்லாம் தங்க வழியெல்லாம் இருக்குது, உனக்கு கொடுப்பேன். இயேசுவை கும்பிடுவோமா அல்லது அந்த சாத்தானை கும்பிடுவோமா? தங்க வழியில் வேணுன்றவங்களாம் எங்க போவாங்க? சாத்தான்கிட்ட போவாங்க. இயேசு வேணுன்றவங்களாம் எங்க வருவாங்க? இயேசு கிட்ட வருவாங்க. அது வேண்டாம், அது வீணா போயிடும், அழிஞ்சு போயிடும். என் இயேசு அழியாதவர். அல்லேலூயா. சின்ன ஒரு பெண், சியன்னா கேத்ரின் அப்படின்ற ஒரு புனிதை. அந்த புனிதை சின்னதுலேருந்து ஆண்டவர் இயேசு மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இயேசுவோட கோயிலுக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவும் அவரோட வந்து தோன்றி காட்சி கொடுப்பார். அப்போ அந்த சின்ன பெண்ணுக்கு யார் மேலே அன்பு? இயேசு அவரோட தான் பேசுவாங்க. அப்போ இயேசு ஒரு தடவை அவர்கிட்ட, கேத்ரின் நீ என்னை ரொம்ப அன்பு செய்கிறையே, உனக்கு ஒரு 2 கிரீடம் எடுத்துகிட்டு வரேன், அந்த 2 கிரீடத்தில் நீ ஒரு கிரீடத்தை எடுத்துக்கணும். சரிங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தங்க கிரீடம் இயேசு எடுத்துக்கிட்டு வர்றார். தங்க கிரீடமும் ஒரு முள்மூடி கிரீடமும் எடுத்துக்கிட்டு வர்றார். அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறார், இந்த 2 கிரீடத்தில் தங்க கிரீடம் வேணுமா முள் கிரீடம் வேணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அந்த பெண்ணு என்ன பண்ணாங்க? சின்ன பொண்ணு எதையும் எடுத்தாங்க. என்னடா எடுத்தாங்க? பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு, தங்கம் சூப்பரா இருக்கு. எதை எடுத்திருப்பாங்க? நீங்க எதை எடுத்திருப்பீங்க? அந்த பெண் போய், இயேசுவே உங்க தலையில் இருந்தது இந்த முள்முடி தானே, உங்க தலையில் இருந்தது தான் எனக்கும் வேணும். உங்களுக்கு தங்க முடி சூட்ல இல்ல, முள்ளு முடி தானே சூட்டினாங்க, அதுதானே எனக்கும். அப்ப எனக்கு இது போதும் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் இயேசுவுக்கு என்ன நடந்துச்சோ, இயேசுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்யணும், அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த சோதனை, கத்ரீனுக்கு சோதனை ஆண்டவர் வந்துச்சு, ஆண்டவர் அனுமதிச்சார். அப்போ இது கிரீடம், தங்க கிரீடம், முள்முடி கிரீடம். அந்த பெண் எதை எடுத்துட்டாங்க? முள்முடி கிரீடமே எனக்கு போதும். இதான் நமது வாழ்க்கை. அப்ப சாத்தானை வழிபடக்கூடாது. கல்யாணம் ஆகல, அந்த அம்மா இட்டுக்கிட்டு போறாங்க. எங்க இட்டுக்கிட்டு போறாங்க? குறி சொல்றவங்கள்ட்ட, மந்திரம் பண்றவங்கள்ட்ட போயிட்டு இது கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைப்பாங்களா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சோதனை. அங்கே போய் சாத்தானை வழிபடுறது, சாத்தானை வழிபட்டு குறி கேட்கறது தவறு. சோதனை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நல்ல வரனை கொடுப்பார், ஆண்டவர் நல்ல வாழ்வு கொடுப்பார். அப்போ இங்கே கடவுளை வழிபடுத்த விட்டுட்டு குறி சொல்றவங்கள சாத்தானை வழிபடுவது தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த உலக அரசு எல்லாத்தையும் காண்பிக்குது, எல்லாத்தையும் காண்பிச்சும் கூட இயேசுக்கு அதன் மேல ஆசை இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவரை பற்றி அவருடைய வாழ்வில் நடந்த ஒன்று.
ஒருத்தவங்க நல்ல செல்வந்தர் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தின பிற்பாடு, ஃபாதர் வாங்க ஃபாதர், நல்லா இந்த ஜுவல்லரி கடை நகை கடைக்கு அவங்கள இட்டுக்கிட்டு போயிட்டு, உங்களுக்கு இதில் எது வேணுமோ எடுத்துங்க ஃபாதர், எவ்வளோ வேணாலும் நாங்கள் பணம் கட்டிடுறோம் சொல்லிட்டாங்களாம். அவர் போயிட்டு அவருக்கும் ஆசை, யாரோ கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க. நகை கடைகளை போய் என்னென்ன செயின் எது எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பில் போட போனார். அப்போ ஆண்டவர் பேசினாராம், உனக்கு இந்த நகை வேணுமா நான் வேணுமா அப்படின்னு இயேசு கேட்டாராம். ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும், பில் போடாதீங்க, இந்த நகை எனக்கு எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் ஒருத்தவங்க மூலமா தோன்றி சோதிச்சிச்சு. அந்த சோதனையில் அவருக்கு வெற்றி கிடைச்சது. ஆட்கள் மீது கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம், பொருட்கள் மீது கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆசீர்வாதம் போயிடும். யாராவது ஒரு பொண்ணு நல்லா இருக்குது, ஒரு பையன் நல்லா இருக்கிறான், இன்னொருத்தவங்க மனைவி நல்லா இருக்குது, இன்னொரு கணவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னு மனசுல நினைச்சலாட என்ன ஆச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல ஃபெயில் தான் நினைக்கலாமா? யாராவது திரும்ப நினைப்பு வந்துச்சுன்னா அவர்கிட்ட பேசணும், அவள்கிட்ட பேசணும், அவளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா முடிஞ்சிச்சு. சோதனை. அப்ப இதுதான் அழகை கொடுக்கிற சோதனை. அவங்கள வேணுமா, அவரை வேணுமா, நான் கொடுக்கிறேன், நீ என்ன வழிபடு, எல்லாத்தையும் கொடுக்கிறேன். அழகை இப்படிதான் சொல்லும், நம்மை சோதிக்கும். அப்ப அந்த சோதனையில் விழாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு இளம் பெண் ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சம் மாலை நேரம் இரவுல தனியாக தான் வரணும். அந்த பெண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. கோயிலெல்லாம் சிஸ்டம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால தனது உடலை பரிசுத்தமாக வச்சுக்கணும், யாரும் நம்மளை தொடக்கூடாது, யாரும் நம்மள்கிட்ட பேசக்கூடாது, என் உடல் கடவுளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த பெண் நல்லா அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க. எனவே அவங்க நல்ல பிள்ளையா இருந்தாங்க. அப்போ இப்படி அவங்க ஸ்கூல் முடிஞ்ச அப்போ ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிறான். பொண்ணுகளும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு யார் பாப்பா? ஃபர்ஸ்ட் அழகை பார்க்கும். ரெண்டாவது அந்த அழகு யாராவது பசங்கள்கிட்ட பூந்துரும். பசங்கள்கிட்ட பூந்து இது நல்லா இருக்குடா, தனியா வருதுன்னு சோதனைக்குள்ளாகி ஏதாவது பண்ணிடும். இப்போ இந்த அம்மா இந்த பெண் அப்பப்போ நைட்டில் தனியாக வரவும் ஒரு பையன் திடீர்னு போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாருமே இல்லை, அவ்வளோதான் என் வாழ்வு, என் கற்பு இன்னைக்கு நாசமாயிடுச்சு, ஆண்டவரே என்ன செய்துன்னு தெரியலையே. உடனே இயேசுவே என்னை காப்பாத்து அவ்வளோ சத்தமாக கத்திட்டாங்க. கத்தன ஒரு செகண்ட்ல படாருன்னு ஒரு கை அவனை அடிச்சு விழுந்துட்டான். விழுந்து அப்படியே சாவ போறான், துடிக்கிறான். இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ இயேசுவேன் காப்பாத்துன்னு சொன்னேன், விழுந்துட்டானே, என்ன ஆச்சோ, செத்து போயிட்டா நம்ம மேல வந்துருமே அப்படின்ட்டு இயேசுவே அவனை காப்பாத்து அப்படின்னு அடுத்தது ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே அப்படியே ஒரு கை அவனை பிடிச்சி இழுத்துது. ஏஞ்சி நிக்கிறான், மூச்சு அடே என்ன பண்றதுனே தெரியல. எப்படி நல்ல ஜாலியா வந்தாரு, இப்ப ஐயா அவுட் ஆகி நிக்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்பதான் யாருப்பா உனக்கு என்னப்பா வேணும்? இல்லம்மா நான் உன்னை தொடலான் தான், உன்னை கெடுக்கலான் தான் வந்தேன், நீ இயேசுவே என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே ஒரு கை என்னை வந்து அடிச்சிச்சு, நான் விழுந்துட்டேன். அப்புறம் இயேசுவே அவனை காப்பாத்துன்னு சொன்ன உடனே மீண்டும் ஒரு கை என்னை தூக்கி நிறுத்திடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த இயேசு தான் உங்களை காப்பாத்திட்டாரு, அந்த இயேசு தான் என்னையும் காப்பாத்திட்டாரு, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பையனுக்கு சோதனை வந்துச்சு, ஆனா அந்த பொண்ணுக்கு சோதனை கிடையாது. ஆனா காப்பாற்ற முடியல. ஆனா யார் காப்பாத்தது? இயேசு. அப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த இளம் பெண்கள்லாம் என்ன செய்யணும்?
இயேசுவோடு இருக்கணும். ஜெபம் பண்ணாமல் போகக்கூடாது, ஜெபம் பண்ணாமல் எங்கேயும் இருக்கக்கூடாது, பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற காலம் பொல்லாத காலம், காம வெறியர்களுடைய காலம். செல்ஃபோனில் எல்லாம் பார்த்துடுறான், செல்ஃபோனில் கடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த பொண்ணு எந்த கேள்வி கிடைச்சாலும் கெடுத்துடுறான். பிரைஸ் தி லார்ட். அதனால ஜாக்கிரதையார். பெண்கள் தங்களை காப்பாற்றிக்கணும்னா, உடல் சோதனைகள், இந்த ஆண்களுடைய சோதனைகள் இருந்து காப்பாற்றப்படணும்னா நம்மோட யார் இருக்கணும்? இயேசு. அவர் நம்மோடு இருக்கணும், அவரோட பேசணும், அவருடைய பெயரை பயன்படுத்தணும். அந்த சோதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப ஆசை, இந்த வட்டிக்கு கொடுப்பாங்க பாருங்க, ஃபைனான்ஸ். இப்போ நிறைய வட்டிக்கு கொடுக்கறது ஃபைனான்ஸ். கொஞ்சம் சீட்டு கட்டுறது, சீட்டு கட்டி சீரழியறதுக்கு நிறைய பேர் ஆயிடுச்சு. நல்லா கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் பெட்டி கட்டிக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. பிரைஸ்லாம் பண ஆசை. ஐயோ, நீ 10,000 கொடுத்தீங்கன்னா 2 மாசத்துல உனக்கு 30,000 கொடுத்துருவாங்க தெரியுமா? அப்படியா? வாயை திறந்துக்கிட்டு அங்கங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வச்சு அடகு வச்சு போய் காசை கட்டுருவாங்க. 3வது மாசம் பார்த்தா கொடுத்தவன் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துருவான். எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்து இருப்போம். இதான் ஃபைனான்ஸ், இதான் சீட்டு கட்டுறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பணத்துக்காக நம்ம நிறைய காரியம் செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்து விடுவோம். சோதனை விழ வைக்கதா இல்லையா? விழ வச்சிரும். ஜாக்கிரதையா இருக்கணும். எனவே உடைமைகள், பணம், பொருள், ஆசைகள், இது எல்லாத்தையும் சாத்தான் கொடுக்குது. அதனால நாம இதன் மீது, இது எனக்கு வேண்டாம், நான் உழைக்கிறேன், உண்மையா உழைக்கிறேன், உழைச்சி எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அதை நான் ஆண்டவர் கொடுக்கிறேன், என் குடும்பத்துக்கு கொடுக்கிறேன், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், சந்தோஷமாக இருக்கும். உண்மை நீதியா நடக்கணும், அதை தான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் கொடுக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்து ஆண்டவரை வழிபடணும். ஆண்டவர் மென்மேல நம்மை உயர்த்துவார். அப்ப குறுக்கு வழியில சாத்தானை கும்பிட்டு அல்லது தப்பா நடந்து நாம எதையும் சம்பாதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இப்படி 2வது சோதனை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நீ ஆராதனை செய்வாயாக, வழிபடுவாயாக அப்படின்னு சொல்றார். அப்ப யாரை நாம வழிபடணும்? ஆண்டவரை மட்டும்தான். வேறு சாமி கிடையாது, வேற பொருட்கள் கிடையாது, வேறு மனுஷனை கிடையாது, வேற எந்த விதத்துக்கும் நாம் அடிபணிய கூடாது. இயேசு ஒருவரே நமக்கு சொத்து, இயேசு ஒருவரே நமக்கு செல்வம், இயேசு ஒருவர் தான் நமக்கு வாழ்வு. அல்லேலூயா. அடுத்ததாக இயேசுனுடைய வாழ்விலே 3வது ஒரு சோதனை. இந்த சோதனைக்கு முன்னாடி நாம் ஒரு பாட்டு பாடு, நல்லா பாடி இயேசுவை நாம மகிழ்ந்து போற்றி கொண்டாடுவோம். எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். நல்ல ஒரு பாட்டு, மகிழ்ச்சியா எழுந்து நில்லுங்க பார்க்கும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வெக்கத்தெல்லாம் விட்டணும், நல்லா பாடணும், நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்பதான் இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். சொல்லுங்க. கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், வெற்றி கீதம் பாடுவோம், நன்றி சொல்லி நாம் பாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், கீதம் பாடுவோம், நன்றி சொல்லி நாம். இன்று நன்றி நன்றி நன்றி, இன்று நன்றி நன்றி நன்றி. இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி, இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி. என்றும் நன்றி நன்றி நன்றி, இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். பாடுங்க. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். ஒரு 10 பேர் தான் பாடுறாங்க, மற்ற பேர்களும் தெரியலையா என்னன்னு தெரியல. வாய் தான் எக்காலம், வாய் தான் எக்காலம். சண்டை போடுறவங்க மட்டும் வாய்
நல்லா பெருசா இருக்குது. கோயிலுக்கு வந்தா மூடிக்கிட்டு இருக்குது. இந்த வேலைலாம் வச்சு கூட கோயிலுக்கு வந்தா நல்லா வாய் திறந்து சந்தோஷமா பாடு. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம். பாடுங்க. இயேசுவை கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், வெற்றி கீதம் பாடுவோம். நன்றி சொல்லி நாம் பாடுவோம், நன்றி சொல்லி நாம் பாடுவோம். இன்று நன்றி 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 நன்றி, இன்று நன்றி 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 நன்றி. இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி, இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி. என்றும் நன்றி 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 நன்றி, என்றும் நன்றி 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 நன்றி. இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி, இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி. பல்லமா பாடுவீங்களா? அடுத்தது ஸ்டான்ஸா கவனிங். எய்திரான செங்கடலை பிரிக்கச் செய்தார், பயமான யோர்தானை கடக்கச் செய்தார். எய்திரான செங்கடலை பிரிக்கச் செய்தார், பயமான யோர்தான் கடக்கச் செய்தார். தடையான எரிகோவை தகர்க்கச் செய்தார். பாடுங்க. தடையான எரிகோவை தகர்க்கச் செய்தார். திமிரான கோலியாத்தை அழிக்கச் செய்தார், திமிரான கோலியாத்தை அழிக்கச் செய்தார். ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சாரு, அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும். செங்கடல் எதிராக நின்றுச்சு, அந்த செங்கடலை கடக்க முடியல. மோசே உன் கையை நீட்டு சொன்ன உடனே செங்கடல் இரண்டாக பிரிஞ்சிச்சு. நமக்கும் என்ன வழி, எப்படி வாழத்துன்னு தெரியாது, எதுதோ தடை இருக்கும். ஆண்டவர் வழி காட்டுவார், வழி கொடுப்பார். அடுத்தது பயம். யோர்தான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், யாரும் குறுக்க போக முடியாது. ஆனா அந்த யோர்தானில அந்த யோசுவா குருக்கள் எல்லாம் பரிசுத்தமாகி யோர்தான்ல காலை வச்ச உடனே யோர்தான் பின்னோக்கியது, பின் வாங்கியது, வழி கிடைத்தது. இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்றார்கள். எரிகோ கோட்டையா நின்னுச்சு. எரிகோவை கடந்து கானானுக்கு போனணும். எப்படி இந்த கோட்டை உடையன்னு நினைக்கிறாங்க மதில், ஆனா சுத்தி சுத்தி வந்தாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க, கோட்டை உடைந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் எழுந்தார்கள். அதுல ஒருத்தவன் தான் கோலியாத். அவன் சவால் விட்டான். இந்த சவாலை யாரும் மேற்கொள்ள முடியல. தாவீது போனா, கடவுளோட போனா. அந்த கடவுளோட போய் கல்லை எடுத்து ஒரே கல்லால இந்த கோலியாத்தை அழித்தான். அல்லேலூயா. அப்ப எல்லா சோதனை கஷ்டம் எதுவா இருந்தாலும் நமக்கு வெற்றி தருகிறவர் யார்? இயேசு. அல்லேலூயா. பாடலாமா? பாடுவோம். உற்சாகமா கைதட்டும் எல்லாரும். நல்ல சத்தம் கேட்கல, இன்னும் சத்தமா. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், வெற்றி கீதம் பாடுவோம், நன்றி சொல்லி நாம் பாடுவோம். எல்லாரும் எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், வெற்றி கீதம் பாடுவோம், நன்றி சொல்லி நாம் பாடுவோம். கை தூக்கி இது நன்றி 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 கையாசைக்கணும். இறை தந்தை மகன் ஆவியாரே நன்றி, என்றும் நன்றி 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 நன்றி. இறை தந்தை மகன் ஆவியார் ஊக்கணும். ஏசோ கை தட்டுவோம்.
எதிரான செங்கடலை பிரிக்கச் செய்தார், பயமான யோர்தானை கடக்கச் செய்தார். எதிரான செங்கடல் பிரிக்கச் செய்தார், பயமான யோர்தானை கடக்கச் செய்தார். தடையான எரிகோவை தகர்க்கச் செய்தார், திமிரான கோலியாத்தை அழிக்கச் செய்தார். தடையான எரிகோவை தகர்க்கச் செய்தார், எதிரான கோலியாத்தை அழிக்கச் செய்தார். என்று நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் நன்றி. என்று நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் நன்றி. எக்காலம் ஊதுவோம், கைத்தாளம் போடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். மத்தளம் கொட்டுவோம், வெற்றி கீதம் பாடுவோம், நாம் பாடுவோம். நல்லா கை தட்டணும். துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றிவிட்டார், வறுமையை வளமையாய் ஆக்கிவிட்டார். துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றிவிட்டார், வறுமையை வளமையாய் ஆக்கிவிட்டார். சிறுமையை பெருமையாய் மாற்றிவிட்டார், தானிலை உயர்நிலை ஆக்கிவிட்டார். சிறுமையை பெருமையாய் மாற்றிவிட்டார், தானிலை உயர்நிலை ஆக்கிவிட்டார். என்று நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் சமார் சமார். என்று நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் நன்றி. என்று நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் நன்றி. என்றும் நன்றி 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 நன்றி, இறை தந்தை மகன் ஆவியார் நன்றி. அல்லேலூயா லூயா அல்லேலூயா அல்லேலூயா லூயா அல்லேலூயா அல்லேலூயா லூயா அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா. எல்லாரும் ஸ்துதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம், அப்பா ஸ்துதிக்கிறோம், ஆவியானவரே ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், நன்றி இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. அமர்வோம்.